ஒரு நடிகருக்கு மிக முக்கியமானவர் ரசிகர்கள் தான். ஆனா நீங்க ஒரு சரியான நடிகருக்கு ரசிகரா இருக்கிறீங்க. என்ன கடுமையான உழைப்பாளி. டைரக்டருக்கு நான் அப்படியே அடிமைதான். பாலாஜி ப்ரோ என்ன சொன்னாலும் அப்படியே செய்வல்ல ப்ரோ. ஆமா கூட தெரியல சின்னப்பதாஸ்க்கு. ஸோ அவரை அங்கே கூப்பிட்டு நம்ம கேட்டுருவோம். அதை இட்ஸ் டைம் டு வெல்கம் புரட்சி தமிழர் சத்யராஜ் சார் ஆன் டு த ஸ்டேஜ் ஆஃப் மண்டாடி ஆடியோ லான்ச். அன்பு தம்பி சூரியன் ரசிகர்களுக்கும் தொண்டி நகர மக்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஒரு நடிகருக்கு மிக முக்கியமானவர் ரசிகர்கள் தான். ஆனா நீங்க ஒரு சரியான நடிகருக்கு ரசிகரா இருக்கிறீங்க. என்ன கடுமையான உழைப்பாளி. உங்க சார்பா நான் தம்பி சூரிகிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ரிஸ்க் எடுக்கிறத குறைச்சுக்குங்க. அதை நீங்க ரசிகர்கள் எல்லாம் சூரிக்கு சொல்லணும். ஏன்னா இப்படி எப்படி ரிஸ்க் இல்லைங்க. விடுதலை படத்துல ஒரு சிங்கிள் ஷாட்ல வர்ற ஒரு வேண்டர் இருக்குது. அது எனக்கு ஒரு நடிகரா அதை எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த படத்தில் நீங்க வெற்றிமாறன் சார் சிரிக்கிறார். உங்க வேலை தான். என்னோட நண்பர் சாதிக் என்கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்பார், எல்ரட் குமார் சார் படத்தில் எப்போ நடிக்க போறீங்க அப்படின்ட்டு. நான் மாட்டேன்னா சொல்றேன், கூப்பிட்டா தான் நடிக்க முடியும் அப்படின்னு இப்போ கூப்பிட்டாரு. அது மாதிரி தான் வெற்றிமாறன் சார் படம் பெண்டிங்கில் இருக்குது. சூரிய உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் பீட்டர் ஹெயின் இருக்காருல்ல, எல்லாரும் எங்கிட்ட கேட்பாங்க, சார் பாகுபலியில் எப்படி சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிங்க அப்படின்னு. கஷ்டமே படல. ஏன்னா நடிகர்களை பீட்டர் ஹெயின் மாஸ்டர் பூ மாதிரி வச்சுக்குவாரு. ஆனா நம்ம பல்ட்டி அடிப்போம்னு தெரிஞ்சதுன்னா மாட்டிக்குவோம். ஒரு ஷாட்ல குதிரையில வர்ற ஒரிஜினலா நானே குதிரை ஓட்டிட்டு வந்து இறங்கணும்னு பிரபாஸ் கேட்கிறாரு, ஏன் சார் குதிரை ஓட்டிட்டு வந்தீங்க? இல்ல பிரபாஸ் குதிரை ஓட்ட தெரியும், வருவீங்களான்னு கேட்டாங்க, வந்தேன் அப்படின்னு. சார் அதுக்கெல்லாம் அவங்க ஐட்டம் வச்சிருக்காங்க சார், நீங்க தெரியலன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க சூப்பரா குதிரையில் வர மாதிரி எடுத்து காட்டிடுவாங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி மாஸ்டர் பீட்டர் மாஸ்டர் அடுத்த படத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மதிமாறன் எங்கிட்ட இந்த படத்தினுடைய சின்ன ஒரு அவுட்லைனு, சில பேர் கதை சொல்லுவாங்க, நம்ம பி வாசி சார், மணிவண்ண சார், அவங்கெல்லாம் ஆர் சுந்தரராஜன் எல்லாம் பாட்டு பாடி கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் கதை சொல்லுவாங்க. ஆர்ஜே பாலாஜி அப்படித்தான் ஜாலியாக ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டை சொல்லுவார். எனக்கு அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு என்கிட்ட சொல்லும்போது அப்படித்தான் சொன்னார். மணிமாறன் சார் அப்படி ஒரு லைட்டாக சொன்னார். நான் நினச்சிட்டு சரி எல்லா படத்துலேயும் வர மாதிரி எப்படி இதில் ஒரு நல்ல கேரக்டராக இருக்குது, அதனால தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் என் கெட்டப்புக்காக அவர் மெனக்கட்டு எனக்கு அனுப்புனாரு பாருங்க. பல ஸ்டில்ஸ் அந்த ஊரில் இருக்கிறவங்கள ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுன்னு. அப்போ தான் எனக்கே அடேங்கப்பா நம்ம கேரக்டர் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேரக்டர் போலுக்குது, அவ்வளோ மெனக்கிடுறாருன்னு சொல்லி டோட்டலாகவே என்னை மாற்றி காட்டிட்டார். என்ன பலவிதமான கெட்டப் போட்டாச்சு. இது நானாங்கிற அளவுக்கு எனக்கு அதிசயமாக இருக்குது. அப்படி நான் எப்பவுமே டைரக்டருக்கு நான் அப்படியே அடிமை தான். பாலாஜி ப்ரோ என்ன சொன்னாலும் அப்படியே செய்வல்ல ப்ரோ. ஆமாம் அது ஒரு படம் ஒத்துக்கிட்டுனா டைரக்டர் என்ன சொல்கிறாரு அதுதான். அட்ரா ஒரு குட்டிக்கிறேன்னு அடிச்சாச்சு, அடிக்க முடிஞ்சா. இதில் சுகாஸ் கிரேட் சுகாஸ் இவ்வளோ தைரியமாக இங்கே தமிழ் பேசுறது. நான் 18 வருஷமாக என் தெலுங்கு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரே டைலாக் தான் ஸ்டேஜில் போயிட்டு இருக்குது, அந்தரிக்கு நமஸ்காரம். நெக்ஸ்ட் பிக்சர்లో నేను கண்டிப்பாக தெலுங்கில் பேசுவேன். இப்படியே 18 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அது காரணம் என்னென்னா ப்ராம்ப்டிங்கில் நடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் நடித்த எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் எல்லாரும் தனித்தனி பேர் சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆயிரும், அதனால் சொல்லிக்கிறேன். மஹிமா நம்பியார், நீங்கள் நினைப்பீங்க அது என்ன ஹீரோயின்னா மட்டும் மஹிமா நம்பியார், அப்போ எங்களையெல்லாம் பேர் சொல்ல மாட்டீங்களான்ட்டு. நான் கொஞ்சம் யூத்தெல்லாம் கொஞ்சம் அப்படித்தான் இருப்போம். மஹிமா நம்பியார் ஒரு சீன் சூப்பராக ஆக்ட் பண்ணியாச்சு. அந்த சீன் என்னன்னு சொல்ல முடியாது, அது சஸ்பென்ஸ் போயிடும். பயங்கரமாக ஆக்ட் பண்ணி நான் கைதட்டி சூப்பர்னு சொல்ல போகிறதுக்குள்ள மதிமாறன் போய் இல்லை இதில் இது இப்படி இது அப்படின்னு சொல்லி மறுபடியும் பண்ணிட்டு எடுத்துட்டாரு. ரொம்ப கஷ்டமான சீன் அது. செகண்ட் டைம் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமே சூப்பராக பண்ணாங்க, ஆனால் நீங்கள் விடலை, அவங்கள போய் கேட்டீங்க. இந்த கடலுக்குள்ளே போய் நடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் அதில் ரொம்ப நான் இந்த ஒரு சேஃப்டி பண்ணி கொடுத்த ஆர்ட் டைரக்டருக்கும் இதில் கதிர் சார்
ஏன்னா ஒரு டிஓபிக்கு வந்து இன்னும் கஷ்டம். ஏன்னா கேமராமேனை கேமராவை வச்சுக்கிட்டு இதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இந்த படம் வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம். நான் இந்த போட் ரேஸை பற்றி மரிமாறன் அவர் சொன்னப்போ, இது எங்கே நடக்குது, ராமேஸ்வரத்துலேயே இல்லை அப்படின்னு. இல்லை சார், தொண்டின்னு ஒரு ஊரில் அந்த இடத்துல தான் இந்த பர்டிகுலர் ரேஸ் நடக்குது அப்படின்னு சொன்னார். அதை மையப்படுத்தி ரொம்ப பிரமாதமாக இதுக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் நம்ம எல்ரட் குமார் சார் செலவு பண்ணி, வெற்றிமாறன் சார் பார்ட்னர்னு நினைக்கிறேன், அப்படி இருந்தால் 2 பேரும் செலவு பண்ணி, இல்லையா சரி, எல்ரட் குமார் சாருக்கு செலவு பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தப்போ கூட யாரோ ஒருத்தர் செலவு பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்க்க வந்தவர் மாதிரி உட்காந்துருந்தாரு. அந்த அளவுக்கு இந்த படத்து மேலே நம்பிக்கை. இந்த படம் நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நம்ம நேட்டிவிட்டி சார்ந்த ஒரு ஆக்ஷன் விஷயத்தை எடுக்கும்போது, இன்னைக்கு உலகத்திலேயே வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா எங்கேயோ போயிடும். அது வந்து சைனாவில் வந்து ஆமீர் கான் நடித்த தங்கல், 3 இடியட்ஸ், சல்மான் கான் நடித்த படம்லாம் வந்து அங்கே போடும்போது 5000 தியேட்டர் 10,000 தியேட்டர் போடுவாங்களாம், எனக்கு தெரியல, அவ்வளோ பெரிய நாடு அது. சும்மா இந்த ஒரு வாரம் அப்படி போச்சுன்னா ஒரு 1000 கோடி வசூல் வந்துடும். அந்த மாதிரி விஷயம். நான் நடித்த அவர் சிவகார்த்திகேயனுடைய படம் கனாவும் கூட அங்கே ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து இது யாரும் பார்க்காத ஒரு விஷயம். குமார் சார்கிட்ட தயவுசெய்து கேட்டுக்கிற, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் டப் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து யாராச்சும் அதுக்கான ஏற்பாடு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து இந்த படத்தை டெஃபினட்டாக வந்து நீங்கள் சைனாவில் ரிலீஸ் பண்ணோம். அப்படி ஒரு தூக்குச்சுன்னா 1000 கோடி ஞாபகம் வச்சுங்க. அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்த பிடிச்ச முதல் தமிழ் படம் மண்டாடியா இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார், நன்றி சார். எப்போவுமே நீங்கள் யூத் தான் சார், அது வந்து மாற்றமே கிடையாது. நான் என்னால் முடிஞ்சதை ஏதாவது பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.